ஏன் ஃபீல் பண்றீங்க? இது நானா விரும்பி எடுத்த டெசிஷன். இதுக்கு மேல அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னா அதுவே எனக்கு போதும். இப்ப கூட அவங்க என்ன நினைச்சு பயந்துகிட்டு தான் இருப்பாங்க பாட்டி. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அப்சராங்கிற பேரை கேட்கும் போது அவங்களுக்கே தெரியாம அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். என் பேரை கேட்கும் போதெல்லாம் உங்க பையனுக்கோ உங்க பேரனுக்கோ அவங்க பண்ண தப்பு கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. என்ன சண்டைக்கு வந்தவ திரும்ப போயிட்டாலேன்னு என்னைக்காவது உங்க பையன் உட்காந்து யோசிப்பாருல பாட்டி? கண்டிப்பா யோசிப்பாரு. இப்ப அவரை மன்னிச்சு விட்டுட்டு போறேன்ல, இது அன்னைக்கு அவருக்கு வலிக்கும். எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருதா என்ன? என்னோட லக் அவ்வளவுதான் நினைச்சுக்க வேண்டியதான். பாட்டி, இந்த வீட்ல மனசாட்சியோட இருந்த ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். உங்களை நான் நிறைய மிஸ் பண்ணுவேன். உங்க பேரனுக்கும் எனக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் ஆயிடும். அப்படி ஆயிட்டா கூட என்னையும் உங்க பேத்தியா நினைச்சுக்கோங்க பாட்டி. என்னம்மா இப்படி பேசுற? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறது உண்மையா இருந்தா எல்லாம் சரியாயி சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வருவோம்மா. இது நான் எடுத்த முடிவு. கடவுள் மேல எதுக்கு பழிய போடுறீங்க? எந்த காலத்திலயுமே நாங்க சேரவே போறதில்ல. விட்டுருங்க. அத நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு பிராக்டிக்கலா யோசிப்போம். ஓகே பாட்டி, வண்டி வெயிட் பண்ணுது, நான் கிளம்புறேன். வரேன் பாட்டி. சரிம்மா. எப்படியோ நம்மள புடிச்சிருந்த தொல்லை இன்னியோட ஒழிஞ்சது. இனிமேலாவது எல்லாம் நல்லபடி நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு ஆகுற வேலையை பாரு. போ. என்னால நம்ப முடியல வசந்தா. எனக்கு தெரியுங்க, இவெல்லாம் ஒரே இடத்துல ஒரே வீட்டுல இருந்து குடும்பம் நடத்துற பொம்பளையே கிடையாது. இவ இப்படிதான் ஓடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். என்னமோ பரிதாபப்பட்டு விட்டு தர்ற மாதிரி பேசிட்டு போறா. என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், தொலைஞ்சல்ல, அதோட விடு. ஹலோ பாட்டி, நான் சூர்யா பேசுறேன். சொல்லம்மா. பாட்டி, அம்மாவே நட்ராஜையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் பாட்டி. என்னாச்சம்மா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாட்டி. ஐயோ சூர்யா, இப்ப எங்கம்மா இருக்கீங்க? மதியம் அட்மிட் பண்ணிருக்கிற அதே ஹாஸ்பிட்டல் தான் பாட்டி. இந்த பாருமா, கவலைப்படாத, தைரியமாயிரு. இப்ப வந்துடுறேன் பாட்டி, நான் இப்ப வந்துடுறேம்மா. சரிங்க பாட்டி. துரை, ஐயா துரை, துரை, என்னம்மா? துரை, சுந்தரி நடராஜ் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். வாப்பா கிளம்பு, முதல்ல என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். எதுக்குன்னு கேக்குறேன். ஏ வசந்தா, எல்லா நேரத்திலயும் பேசுற மாதிரி இப்பவும் பேசாத. இப்பதான் எனக்கு நல்ல நேரமே வந்திருக்கு, இப்ப பேசாம வாய மூடுறி.
நான் ஒண்ணு என் மருமக வீட்டுக்கு வான்னு சொல்லி உன்னை கூப்பிட வரல, என் மகனை கூப்பிட வந்திருக்கேன். நீங்க உங்க மகனை கூப்பிடுறதெல்லாம் அப்புறம், முதல்ல நீங்களே இந்த வீட்ல இருந்து போக கூடாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? இத்தனை நாளா நான் பேசினதெல்லாம் வேற. ஆனா இப்ப சொல்றேன், அந்த வீட்ல என்ன நடந்தாலும் சரி, எழவே விழுந்தாலும் இந்த வீட்ல இருந்து யாரும் அங்க போக கூடாது, அவ்வளவுதான். வாய கல்லூரி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? வீணா என் வாயில விழுந்து தொலைஞ்சிடாத. நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, அத பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா இங்க இருந்து யாரும் அங்க போக கூடாது, அவ்வளவுதான். துரை, இவ எப்பவுமே இப்படித்தான். இவ பேச்ச கேட்காதப்பா. பாவம் சுந்தரி மதியம் ஆஸ்பத்திரியில இருக்கா. சூர்யா மட்டும் தனியா என்ன பண்ணுவா? சின்ன பொண்ணு, கையில காசு இல்லாம அவ என்ன பண்ணுவா? அதானே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா பணம் காசு கொடுக்கறதுக்கு மட்டும் தான் நாங்க இருக்கோம், இல்ல? இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? துரை, மனசுல எதையும் வச்சுக்காதப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், பாப்பா போலாம். என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா, நானும் ஒவ்வொரு முறையும் உங்க பேச்சை கேட்டா உங்களுக்கு நல்லது பண்ண போவேன். கடைசியில அசிங்கப்பட்டு வந்து நிப்பேன். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் வர தயாரா தான் இருக்கேன். அப்போ நான் சொல்றத கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? ஏய் சும்மா இரு வசந்தா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணப்பா, உனக்கு புண்ணியமா போகும். சரி, நீங்க வெளியே இருங்க, நான் வரேன். என்னங்க நீங்க எப்ப பாரு அந்த கிழவி முன்னால என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க? உங்களுக்கு அப்படி என்னங்க சந்தோஷம் அதுல? சும்மா குதிக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க போவீங்க, அப்படித்தானே? புரியாம பேசாத. என்ன பிடிச்ச அத்தனை தரித்திரமும் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு விலகிருச்சு, பார்த்தல? ஒரு துரும்ப கூட தூக்கி போடாம அப்சரா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அதே நேரத்துல அந்த சுந்தரிக்கு ஆக்சிடென்ட். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு சுக்கிரம் உச்சத்துல வந்து உட்கார்ந்துட்டான். இனிமே நான் நினைக்கிறதா நடக்கும். இத்தனை நாள் நான் எத்தனை அசிங்க அவமானம் நொந்து போயிருப்பேன். அத்தனைக்கும் சேர்த்து வச்சு இப்ப அவங்க அனுபவிக்கிறாங்கல்ல, நேர்ல போய் பார்த்து ரசிக்க வேண்டாம்? மனசார பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு வரேன். என்ன கவிதா, இன்னும் வெற்றியை காணோம்? இல்ல போன் பண்றப்ப பக்கத்துல தான் இருக்கேன், இது வந்துடுன்னு சொன்னாரு. என்ன பாவம் பண்ணேன்னே தெரியல. இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணா வந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே அவங்க வீட்டுல எப்படா என்ன குறை சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இப்படி வேற நடந்தா, என் பொண்ணு வந்த நேரம் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல கவிதா. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. இல்ல கவிதா, அது வேண்டாம், இத வாங்க மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் அந்த சுந்தரி இது நாள் வரைக்கும் திவ்யாவை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால தானே அவ என்ன பெத்தாமான்னு கூட பார்க்காம தூக்கி எறிஞ்செல்லாம் பேசுனா. என்னை விட்டு கொடுத்தாலும் அவ சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சுதானே நான் நிம்மதியா இருந்தேன். இப்போ அத்தை, நீங்களா ஏதோ நினைச்சு கற்பனை பண்ணிக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணு நடக்காது அத்தை. இல்ல கவிதா, கல்யாண மண்டபத்துல நம்ம அம்மாவோட மானத்தையும் உயிரை காப்பாத்தினவங்க இவங்க தானேன்னு சொல்லி அதுக்கு நன்றி கடனை தானே என் பொண்ணு இத்தனை நாள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல சுக்கு நூறா போயிடுச்சு. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. இருங்க அத்தை, நான் அவருக்கு இன்னொரு தடவை போன் பண்றேன். சீக்கிரம் பண்ணு. பிரிமா, என்ன பிரச்சனை பிரிமா? வெற்றி, சுந்தரிக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாப்பா. ஐயோ, என்ன பிரிமா அது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பிரிமா, முதல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பதட்டப்படுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. இதுக்கு மேல எதை பார்க்க நான் இருக்கணும்? திவ்யாவோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. பிரிமா, என்ன பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சாதாரணமா நடந்திருந்தாலே அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சிருவாங்க. என் மக கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போய் அதுக்கப்புறம் தானே நடந்தது.
வாழ்க்கைப்பா வெற்றி. தெரியுமா, நீங்க எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. நான் எதுக்கு இருக்கேன். சரி, போன்ல வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்ல வெற்றி, ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்களா. மாப்பிள்ளைக்கு பரவாயில்லையா, சுந்தரிக்கு தான் ரொம்ப அடிபட்டிருக்கா வெற்றி. தெரியுமா, யாருக்கும் எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்னாலும் சரி, அவங்க கூட இருந்து நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வாங்க போலாம். ஒரு நிமிஷம் பெரியமா, அவங்க கையில பணம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாப்பா, சீக்கிரமா எடுத்துட்டு வா. கவிதா, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா, ரொம்ப பயமா இருக்கு. மேடம், இங்க சந்திராங்கிறது யாரு? நான் தான் சார். வெற்றிங்கிறது என் பையன் தான் சார். என்ன சார், என்ன விஷயம்? அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவரை கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன கம்ப்ளைண்ட் சார்? யார் கொடுத்தது? முதல்ல அவர் இருக்காரா இல்லையா சொல்லுங்க. நான் வெற்றியோட பெரியம்மா சார். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. அவரு நடராஜ்ங்கிறவரை அடியாள வச்சு கொல்ல பார்த்திருக்காரு. நடராஜ் அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஐயோ சார், உங்களுக்கு யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க. நடராஜ்ங்கிறது என்னோட மாப்பிள்ள. அவரு போய் எப்படி என் பையன்? இல்ல சார், அதெல்லாம் நாங்க விசாரிச்சுக்கிறோம்மா. முதல்ல அவரை கூப்பிடுங்க. என்னது இப்படி எல்லாம் சொல்றாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா சார். எங்களுக்கு இப்பதான் தகவல் வந்தது. நாங்களும் அங்க என்னன்னு பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் எங்க கூட வாங்க. எங்க மாப்பிள்ளைக்கு தானே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என் பொண்ணுகிட்ட வந்து நீங்களே கேளுங்க. அவ சொல்றதை கேட்டுட்டு அப்புறமா ஆக்ஷன் எடுங்க. அம்மா, உங்க பொண்ணு பேர் திவ்யா தானே? ஆமா சார். அவங்க தான் மிஸ்டர் வெற்றி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னங்க சார், என்ன சார், என்ன பிரச்சனை? நீங்க யாரு? நான் வெற்றி சார். நடராஜ்ங்கிறவரை கொலை பண்றதுக்காக அடியாள அனுப்புறதா திவ்யாங்கிறவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஐயோ சத்தியமா இதெல்லாம் அபாண்டம் சார். இப்ப கூட என் பையன் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் பணம் எடுத்துட்டு வரதுக்குள்ள போனா. அம்மா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சு சொல்றேம்மா. சார், நீங்க வாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால ஸ்டேஷன் வரதுக்கு எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே தூக்கி உள்ள வச்சிருவீங்களா? இப்ப எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? உங்க அடியாட்களை நேர்ல பார்த்த சாட்சி இருக்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் ஆள் அனுப்புனதை பார்த்தாங்களா? யார் சார் அது? நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. அவர் தான் ஸ்ட்ராங் விட்னஸ். அவர் பேரு மிஸ்டர் பிரபு. சார், அந்த படுபாவி பையதான் திட்டம் போட்டு ஏதோ பண்ணிருக்கான். என் குடும்பத்தை நாசம் பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறான். முதல்ல அவனை பிடிச்சு உள்ள போடுங்க, எல்லாம் சரியாயிடும். அம்மா, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லம்மா. வெற்றி, வாங்க ஜீப்ல இறங்க. சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். அந்த பிரபு எங்க குடும்பத்து மேல இருக்கிற பகையில இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சார். என் பையனுக்கு எதுவுமே தெரியாது சார். தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க சார். தெரியுமா, நீங்க எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம். சார், வாங்க போலாம். வெற்றி, நீ தைரியமா போப்பா. நான் திவ்யா கிட்ட எப்படியாவது பேசி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வைக்கிறேன். நீ தைரியமா போ. கவிதா, நீ சீக்கிரமா வா. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், வா. வாமா. வாங்குறப்ப கடையில 1க்கு 100 தடவை பார்த்து தானே வாங்குறீங்க. அப்புறம் என்ன அதே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்பா சும்மா இருங்கப்பா. கடைக்காரன் கலர் லைட்ட போட்டு ஏமாத்திடுறான். அதான் இங்க வந்து பாத்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்தவொடனே அந்த புடவையில கலர் மாறிட்டா என்ன பண்ணுவ? சும்மா விட்டுருவோமா? திரும்ப எடுத்துட்டு போய் சண்டை போட்டு மாத்திர மாட்டோம். அதத்தான் நான் வேண்டாங்கிறேன். இங்க பாரு, இன்னொரு தடவை என்னை கடையா ஏற விட்டு மணிக்கணக்கில் உட்கார வச்சிடாதமா, என் உடம்பு தாங்காது. ஏன்பா, உங்களுக்கு என்ன இன்னும் 2-3 பிள்ளையா இருக்கு? ராஜி கல்யாணம் மட்டும் தானே? கல்யாணம் முடியற வரைக்கும் ஓடி ஆடி வேலை பாருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களை யார் வேணான்னு சொன்னா? நீ வேறம்மா. இந்த பொருள் எல்லாம் வாங்கினதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நித்யாவோட பெரியம்மா நம்மளே எங்க வேலை பார்க்க விட போறாங்க? எல்லா வேலையும் அவங்களே எடுத்து போட்டு செய்ய போறாங்க. இப்ப கூட அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ராஜி கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படி அடைக்க போறேன்னு தான் தெரியல. அவங்கள பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம்.
மாப்பிள்ளைக்கு கோட்டு துணியெல்லாம் எடுத்துருக்குல்ல? ஆமாப்பா எடுத்திருக்கேன். அப்புறம் உனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் பையன் இருக்கான்னு சொன்னீங்க. ஆமாப்பா செந்தில்னு. சீக்கிரம் தச்சு கொடுத்துருவான்ல? உடனே கொடுத்துருவான்பா. சரி சரி. கல்யாண கோட்டுப்பா, நல்லா இருக்கணும். அதெல்லாம் நல்லா தப்பாப்பா. வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேனே. நித்யா, உண்மையிலேயே உன்னோட செலெக்ஷன் சூப்பர். நான் கூட முதல்ல அம்மா எடுத்த கலர் நல்லா இருக்குமோன்னு நினைச்சேன். உண்மையிலே இப்ப பாக்குறப்போ இதான் ரொம்ப கிராண்டியரா இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. பர்வதம், அந்த நகை விஷயமா சொல்லி இருந்தல்ல? ஆமாங்க. இதை எடுத்துட்டு வரேன். ஏப்பா, உனக்கு இப்ப எதுவும் வேலை இருக்கா? என்னன்னு சொல்லுங்கப்பா. இல்ல, டி நகர் வரைக்கும் போயிட்டு வரணும். நான் போயிட்டு வரேன்ப்பா. இப்ப நம்ம எல்லாரும் தான் போக போறோம். சரிப்பா போலாம். என்னம்மா, எதுக்கு எல்லா நகையும் எடுத்துட்டு வந்த? இல்ல, இதெல்லாம் கடையில போட்டுட்டு மாத்தி புதுசா எடுத்துக்கலான்னு தான். என்னம்மா, எல்லாமே புதுசு தானே? எல்லாம் புதுசா வாங்கினதாமா. நான் தான் அதெல்லாம் மாத்திலான்னு சொன்னேன். அந்த நகையை வாங்கினதுல இருந்து சென்டிமெண்டா சரியில்லையோன்னு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு. அதான் இப்ப போய் மாத்திடலான்னு பாக்குறேன். அப்பா, என்னப்பா இது? நீங்க சொல்றது ஜோக்கா இருக்கு. நகைக்காக தான் நிறைய கல்யாணம் நின்னு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா நகை இருக்கிறதாலதான் என் கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்றீங்க. நகைக்கு என்ன உயிரா இருக்கு? அது என்ன செய்யும்? அதுவா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிச்சு? அது என்ன ஃபீல் பண்ணுமா? இல்ல ராஜா ஏன் வேண்டாம்னு சொன்னீங்கன்னு கேள்வி கேக்குமா? எதுக்கு இந்த தேவையில்லாத சென்டிமெண்ட்? நல்லா யோசிச்சு பாருங்க. இதால நமக்கு நஷ்டம் தான் வரும். ஏற்கனவே புதுசா இருக்கிற நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா இன்னொரு புது நகை வாங்க போறீங்க. நகையை போட்டுட்டு மாத்தினா நமக்கு நஷ்டம் தானப்பா. இங்க பாருமா, பணம் கொஞ்சம் கூடுதலா செலவாகிறதுனால நான் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டேன். இதெல்லாம் சின்ன சின்னதா எங்களுக்கு நம்பிக்கை தர விஷயமா. அதனாலதான். என்னப்பா, இந்த கல்யாணத்துக்கு நானே சரின்னு சொல்லிட்டேனேப்பா. அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத சென்டிமெண்ட் எல்லாம்? விடுங்கப்பா. தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காம அமைதியா இருங்க. அப்பா, அவ சொல்றதும் கரெக்ட் தானப்பா. அவளே ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு? இல்லம்மா, இதெல்லாம் நம்ம திருப்திக்காக தான் செய்யறது. ராஜி வரலைன்னா கூட பரவாயில்ல. வாங்க நம்ம போய் மாத்திட்டு வந்துருவோம். கிளம்புங்க. சூர்யா, சூர்யா, மகனாச்சு, என்னமாச்சு? மதிய பாக்கிறதுக்காக அம்மாவும் நட்ராஜும் வந்துட்டு இருந்தப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாட்டி. டாக்டர் என்னம்மா சொன்னாரு? எங்க சொல்றாங்க, ஏதோ விரோதி பாக்குற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு குறுக்காலை நெடுக்காலை நடந்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்டா அடிச்சு விரட்டாத குறையா போன்னு சொல்றாங்க.